இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் சிந்திக்க, அந்த நாள் முழுவதும் நம்முடைய உள்ளத்திலே தியானிக்க லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27 38 வரை நமக்கு இறை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சுருக்கமாக, நான் உங்களுக்கு புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். உங்களிடம் நான் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அன்பிற்குரியவர்களே, முழு விவிலியமும் திருவிவிலியமும் இதில் அடங்கி உள்ளது. நம்மிடம் எவ்வளவு பிறர் அன்பு உள்ளது என்று நாம் சோதனையிட்டு பார்க்க வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும். பிறர் அன்பு என்று சொல்லுவது நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், அண்டை வீட்டார், நாம் யாருடன் பழகுகிறோமோ, எங்கு சென்று பணி செய்கிறோமோ, இந்த இடங்களெல்லாம் இருப்பவர்கள். அடுத்தவர் யாவரும் நம்மால் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பகைவர்களாக கூட இருக்கலாம், நம்மை வேலை செய்கின்ற இடத்திலே போட்டு கொடுப்பவர்களாக இருக்கலாம், நமக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருக்கலாம். அயலார் தானே, அன்பு செய்ய வேண்டும். பழிக்கு பழி நாம் எடுக்கக்கூடாது, அவர்களை தீர்ப்பிடக்கூடாது. எந்த வேளையிலும் அவர்கள் செயல்களை நாம் கண்டிக்கலாம். செயல்கள் நமக்கு வெறுக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு காட்டுங்கள். பகைவராக இருந்த, பாவிகளாக இருந்த நமக்காக அவர் உயிர் கொடுத்தார். அவரை கொலை செய்தவர்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுகிறார். இந்த கட்டளை நமக்கு மிக கடினமான ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அது முடியாதது அல்ல. ஒரு மனித இயல்பு மட்டுமே கொண்டிருந்தால் அது ஒருவேளை என்ன, நிச்சயமாக 100 விழுக்காடு முடியாததா தான் இருக்கும். நாம் கடவுளோடு இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் நம்மால் அன்பு செய்ய முடியும். நம்மால் அவர்களை மன்னிக்க முடியும். தீர்ப்பிடாமல் அவர்களை நாம் வழிநடத்த முடியும். அன்பினால் அவர்களை கண்டித்து திருத்த முடியும். இப்பொழுது நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நம்முடைய இதயத்தில் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? இன்னும் அதிகமாக அன்பு காட்டுவோம். ஒரு சிலருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அந்த உதவி செய்கிற மனப்பான்மையை இன்னும் அதிகமாக பரப்புவோம், விரிவாக்குவோம். கடினமானது அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு இது மிக சாதாரண வாழ்வு, சாதாரண நிகழ்வு. கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் ஒரு புதிய வாழ்வை பெறுகிறான், ஒரு புதிய படைப்பாக இருக்கிறான். என்ன படைப்பு? கடவுளுடைய திருமுகத்தை கொண்டிருக்கிறான். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிற இந்த அயலான அன்பு, பகைவரையும் அன்பு செய்யக்கூடிய பண்பு எங்களில் ஒவ்வொரு நாளும் வளரச் செய்தருளும். குடும்பத்திற்குள்ளாகவே நாங்கள் வெறுப்புணர்வோடு பழகுகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். அண்டை வீட்டாரோடு பகைவர்களைப் போல நாங்கள் பழகுகிறோம். நாங்கள் பணி செய்கின்ற இடத்தில் சிலரை போட்டு கொடுக்கிறோம், சிலரை வெறுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களில் எங்களில் நீர் இருப்பதை போல, நாங்கள் உம்முடைய சாயலிலே உருவிலே படைக்கப்பட்டது போல மற்றவர்களும் அதே உம்முடைய உருவிலே உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பேர் உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.